படித்தே காப்பி அடிக்கணுமா? காப்பியா? உள்ளே வந்து பாரு, திரும்ப கூட முடியாது. டிஎன்பிசினா ஈஸின்னு நினச்சிட்டியோ? ஆமாம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ ஏன் டிஎன்பிசி படித்தா? நானும் வேலைக்கு போனேன் சென்னையில். 12,000 ரூபா மாத சம்பளம். திங்கிறதுக்கும் தங்குறதுக்குமே சரியாக போயிடும். பிறகு வீட்டுக்கு எங்கேருந்து அனுப்புறது? சாப்பிடாம கிடந்த அல்சர் வந்தது தான் மிச்சம். அப்போ வேறு வேலைக்கு போயிருக்கலாம்ல? போயிருக்கலாம். உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டால் நீ என்னன்னு சொல்லுவ? ஏன் சொல்லு. எங்கள் தெருவில் போய் எங்கள் தாத்தா பேரை சொன்னால் தெரியும். பெண்ணு வீட்டை கேட்டால்? அவங்க தாத்தா முன்னாள் கவுன்சிலரு, அவரை கேட்டால் தெரியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஊருக்குள்ளே ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் பொழைக்க வந்தவங்களாம், எங்களுக்கு இந்த ஊரே இல்லையா. அந்த கணேஷ் இருக்கான்ல, அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னு என் சட்டையை பிடிச்சால, ஆனால் ஏன் ஒன்றும் எதுவுமே கேட்கல? ஜாதின்னு சொல்கிறியா? இருக்கலாம்னு சொல்கிறேன். சரில, நான் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். சரி, பார்த்து எழுது. பார்த்து எழுதணுமா? நல்லா எழுதியிருக்கம்மா. இந்த தடவை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்பா வேலை முன்னாடி மாதிரி வேலைக்கெல்லாம் போக முடியல. எத்தனை நாளைக்கு தான் வெயிலில் கஷ்டப்பட முடியும்? நீ வேலைக்கு போன பிறகு தான் நம்ம குடும்பத்தோடு நம்ம வீட்டில் ஒன்றா இருக்கணும். இந்த முருகன் தான் பார்த்துக்கணும். ஏல, டைம் ஆயிட்டு, அவள் வந்துடும், வச்சிக்கிறேன் வாழை. எங்கள் அம்மா ரேஷன் கடைக்கு அனுப்பிட்டுருக்காவல, நீ போயிட்டு வா. அதான் பெண்ணு இருக்கான்லாம், அவன் பார்த்துப்பான். போக தைரியமா? சரியில்ல. மக்கா, என்னை மாட்டி விட்டு போயிடாதுல. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். யாரு கொடுத்தான்னு சொல்லு, அப்பதான் வாங்கிப்பேன். சிகரெட். சிகரெட்டா? யார் அவன்? அவனே வருவான். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்கள் பிடிங்க. இவ்வளோ தண்ணியில் எங்கம்மா தேடுறது? அப்பா உனக்கு வேற கம்மல் வாங்கி தரேன், விடு. அது அம்மாவோட கம்மல்ப்பா. அவங்க ஞாபகமா என்கிட்ட அது மட்டும்தான் இருக்கு. டேங்க வா, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த தடவை அடியோட விடுறேன். இன்னொரு தடவை அங்கே பார்த்தேன், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அடித்தா திருப்பி அடிக்க முடியாத அவனால். அவனை நான் அடிக்கணுமா? ஒரு அடியோட விட்டானுன்னு சந்தோஷப்படணும். என்ன அடி? அவன் என்னென்னா உன் ஆளை பைக்கில் கூப்பிட்டு போகிறான், இவன் என்னென்னா அவன் ஆளுங்கிறான். இது என்ன கதைன்னே ஒன்றும் புரியல மக்கா. ஆனால் சத்யாவை நான் அந்த புல்லட்காரன் கூட பார்த்ததே இல்லையே. கணேஷ் அவங்க அத்தை பையன் கூட தான் நீ பார்த்ததே இல்லை. அந்த கம்மலை கொடுத்து அன்னைக்கே ஃப்ரெண்டாக இருக்கலாம் நீ. எனக்கு அது கண்டுபிடிக்கவே 3 நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அவகிட்ட போய் கொடுக்கறதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அவன் ஞாபகார்த்தமாக நானே வச்சுக்கிட்டேன். எப்படியும் அரைப்போன்னு தரும், விற்றுருக்கலாம். ஸ்கூல் வேறு லீவ் விட போகிறாங்க. இனி அவளை எப்போ பார்க்க போகிறனோ. பார்ப்போம், எதாவது பண்ணுவோம். இண்டஸ்ட்ரியாக இல்லாத பிள்ளையை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்குமாப்ல. நம்ம ஊரில் யார் லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணியிருக்கா? ஏன் உன் சித்தப்பா பொண்ணு இல்லை லவ் பண்ணா? வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லை? சத்யாவுக்கு என்ன பிடிக்காமலாம் இல்லை மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ணிக்க தான் யோசிக்கிறா. இப்போ சத்யா பிரச்சனை இல்லை, அந்த 2 பையில தான் பிரச்சனை. நீ ஒன்றும் கவலைப்படாத.
நம்ம அண்ணன் ஊரில் தான் இருக்காப்புல. ஆள் வச்சு மிரட்டி பார்ப்போம். அப்படி இல்லையா வெளியே எங்கேயாவது இடத்த பார்த்து கை காலை முறிச்சு விட்ருவோம். நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத. இப்போ பண்ணக்கூடாது மாப்பிள்ள. சத்தியா கிட்டே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா சத்யா, ஜாதகம் நல்லா இருக்குன்னு சோசியக்காரன் சொல்லிட்டாம்மா. உங்கள் அத்தையும் தேதி குறிக்கணும்னு கேட்டா. அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசிடு. சரி. ம், சரிங்க அத்தை, அப்பா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, சொல்லுமா. அதெல்லாம் இல்லைம்மா, சந்தோஷமாக தான் இருக்கா. நம்ம அப்பா உன்கிட்ட கேட்டால் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. நீ சந்தோஷமா இல்லை? இவ்வளவும் அவட்ட கேட்டு தானம்மா நம்ம பண்ணுறோம். வேற எங்கேயுமா போக போகிறா? நம்ம வீட்டுக்கு தானம்மா வர போகிறா. பார்த்துக்கலாம். மாப்பிள்ள ஸ்டீஃபன் நம்பர் கொடுத்தது தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். மக்கா ஓடிடாத, நான் அடிச்ச கையை முறிக்காம விடக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் மேலே நான் கை வச்சுக்கு சாரி சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன். அந்த கணேசுக்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனையாம நீ ஓ ஆள் சத்தியா நினச்சி ஏன் ஆள் சத்தியாவுக்கு கால் பண்ணியிருக்க. விசாரித்து பார்த்தப்பறம் தான் தெரியுது நீ அவள் பின்னாடியே போடன்னு. ஓ, அப்போ இவ்வளோ நாள் உங்கள் ஆளுக்கு தான் கால் பண்ணனா? ஆமாடா, நானும் விசாரிச்சிருக்கணும். நானும் அவசரப்பட்டேன். சாரி. மயிறு உன்னால் வேற ஏதோ பொண்ணுக்கிட்ட பக்கம் பக்கமாக டைலாக் பேசியிருக்கேன். சரி விட்டு, ஒரு பிரச்சனை வாங்கிட்டு சந்தோஷப்படு. அப்போ சத்யா நம்பர் வாங்கி திரும்பவும் கால் பண்ணி பார்ப்போமா? வேணாம். ஏன்? அவள் இப்பயே கால் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்க போகுது. நீ இந்த நேரத்தில் கால் பண்ணுறா அந்த கடுப்பு ஓண்ட காட்ட வாய்ப்பு இருக்குது. சோஃபி மேம் என் வாழ்க்கையில் லாண்டுட்டு மாப்பிள்ள.
எல்லாம் ஈஸியாக கிடச்சிடாது மக்கா. அப்படி ஈஸியாக கிடச்சா அது நல்லாவும் இருக்காது. ஆமாம், சோஃபி மேமியா உனக்கு ஹெல்ப் பண்ணுது? அவங்களும் ஒன்றை மாதிரி தான், ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, பண்ணி கொடுத்தேன். அதனால தான். எப்படி மாப்பிள்ள உன்னால் இவ்வளோ பண்ண முடியுது? நிறைய லவ் பண்ணியிருப்பியோ? லவ்வா? அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. எல்லாம் மணிரத்னம் படம் தான். சத்யா, சத்யா நெல்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கே ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க, எல்லாம் என்னை ஏமாத்துறதுக்கு தானே? என்ன இப்போவே தாலி கட்டி கொடுக்க போகிறீங்களா? அப்படிலாம் இல்லை சத்யா, எங்கே நீ என்கிட்ட பேச வேணான்னு சொல்லியிருப்பியோங்கிற பயத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. இப்பெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்கள் பைக்கில் ஏறி இருக்கவே மாட்டேன். உங்களை போய் நம்பின பாருங்க, என்ன சொல்லணும்? என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா சத்யா? யாரையாவது லவ் பண்ணுறியா சத்யா? இல்லை. எப்படி இருந்தாலும் யாரையாவது கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதான் எனக்கு பிடிக்கல. பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? எங்கள் அம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. 15 வயசுல அவங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னே தெரியாமே கல்யாணம் பண்ணாங்களாம். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவங்க, என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட இப்படி பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த வயசுல 2 பேரும் சண்டை போடுறப்ப ஏன் சண்டை போடுறாங்கன்னே தெரியாமே இருந்துச்சு. எனக்கு புரிஞ்சுக்கிறப்ப எங்கள் அம்மா என் கூட இல்லை. சின்ன வயசுல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் உங்களை தோணுச்சு. அதனாலே என்னமோ எனக்கு உங்களை மாமான்னு கூப்பிட தோணவே இல்லை. எங்கள் அம்மாவோட ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் முடிவை நானே எடுக்கணும். அது தப்போ சரியோ, பிடிச்சதை படிக்கணும், பிடிச்ச வேலைக்கு போகணும், நான் ஃப்ரீடமாக இருக்கணும். எங்கள் அம்மா மாதிரி மாறிடக்கூடாது. நீங்கள் துபாயில் வேலை பார்க்குறீங்க, நான் இங்கே இருக்கிற ஸ்கூலில் வேலை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா கிட்ட 1 மாதமாக கெஞ்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்போ கூட என்னை கல்யாணம் பண்ணி நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எப்போடா இதுலேருந்து வெளியே வரலான்னு தான் எனக்கு இருக்கும். இப்போவே வீட்டை விட்டு ஓடிடலான் தான் இருக்கு, ஆனால் முடியல. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. புரியுமான்னு எனக்கு தெரியல.